அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்று நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு தனிப்பட்டவர்களை பற்றி, ஒரு தனிப்பட்ட அமைப்பை பற்றி, ஒரு தனிப்பட்ட நிர்வாகத்தை பற்றி நடக்காமல் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய போக்கை கண்டித்து நடைபெறுகிறது. 3 சுயேட்சையான நிறுவனங்களை அரசியல் சட்டம் அடையாளம் காட்டுகிறது. ஒன்று பாராளுமன்றம், இன்னொன்று தேர்தல் ஆணையம், இன்னொன்று நீதிமன்றம். அந்த 3 மிக முக்கியமான துறையில் பாராளுமன்றத்தை கை வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையமும் இரண்டும் கைகோர்த்து கொண்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். தேர்தல் கமிஷனுடைய பணி என்ன? எல்லாரும் வாக்களிக்கணும், 100க்கு 100 வாக்களிக்கணும். அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய விருப்பம், அதுதான் அதனுடைய நோக்கம். அதுக்காக வருஷம் விளம்பரம் பண்ணுறாங்க, எல்லாரையும் வாக்களிக்க வைங்க, எல்லாரும் வாக்களிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு பல்வேறு இடையூறு இருக்குது, தடை இருக்குது, அது களையப்பட வேண்டியது தான். ஆனால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாம், இன்றைக்கு பேருந்து நிலையத்தில் திருடர்கள் ஜாக்கிரதை, ரயில்வே நிலையங்களில் திருடர்கள் ஜாக்கிரதை, மக்கள் கூடும் இடங்களில் திருடர்கள் ஜாக்கிரதை என எழுதியிருப்பதை போல நாட்டு மக்கள் மத்தியில் தேர்தல் கமிஷன் ஜாக்கிரதை, ஓட்டை திருட வருகிறது ஜாக்கிரதை என ஒரு தேர்தல் கமிஷனை திருட்டுத்தனத்தில் ஈடுபடலாமா என்பதனை அன்றும் எண்ணி பார்க்க வேண்டும். வாக்களிக்க வாய்ப்பை தர வேண்டியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து உலகம் நகைக்காதா? இன்னும் எனக்கு முன்னே பேசிய விடுதலை சிறுத்தை அமைப்பை சேர்ந்தவர் சொன்னார், ஏதோ நம்ம நாட்டினுடைய பிரதமர் நிர்வாணமாக இருப்பதாக. அவர் நிர்வாணமாக இருப்பதில் கூட நமக்கு வருத்தம் இல்லை, அதில் அவருக்கு விருப்பம் இருக்கலாம், அதில் அவர் எதையாவது பார்ப்பதாக சொல்லலாம். ஆனால் நாட்டு மக்களையே நிர்வாணமாக ஆக்குவதில் அவருக்கு யார் அந்த உரிமையை தந்தது? உரிமையை பறிப்பதற்கு உரிமையை தந்தது யார்? நம்முடைய உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும், நம்முடைய வாக்குரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும். வாக்கையே திருடக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் திருடிவிட்டு தலையாரி வீட்டிலே ஒளிந்த கதையாக சொல்வது போல தேர்தல் கமிஷனில் திருடக்கூடியவர்கள் தேர்தல் கமிஷனுக்குள் நுழைவதும் தேர்தல் கமிஷனை திருடுவதும் மிகப்பெரிய கொடுமை. கொடுமைக்கு முடிவு கட்டுவோம், வாக்குரிமையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.